ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான், 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன், அதே போல ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 9ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஜூன் 26ஆம் தேதி புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாதசனி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கால் பாதங்களில் ஏதாவது வலிகளை கொடுக்கும், கால் பாதங்களில் அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், கவனமாக இருக்கணும். அதே போல் 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டை நல்லபடியாக கட்டி முடிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் பாருங்கள், இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு பாதசனி இருக்கும். அதுக்கு பிறகு சனி பகவானுடைய தொல்லை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது. இந்த பாதசனி காலகட்டத்தில் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அது ஒரு சிறப்புங்க. மேலும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், நல்ல பேச்சாற்றல் இருக்கும். பேச்சின் மூலம் சில காரியங்களை சாதிக்க முடியும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கடுமையாகாது, கொஞ்சம் நிதானமாக பேசினால் சில காரியங்களை சாதிக்க முடியும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலத்தோட சஞ்சாரம் செய்வது நல்ல பணப்புழக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு பயணம் செய்வது ரொம்ப சிறப்புங்க மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். இந்த கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க. முக்கியமாக 3ஆம் இடத்துல ராகு பாருங்கள், மனசில் ஒரு புது தைரியத்தை உண்டு பண்ணும். அதாவது இதுநாள் வரையும் பார்க்காத ஒரு தைரியத்தை மகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது ஆபரணங்கள் நிறைய எடுக்க முடியும். அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதாவது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியில் முடியும். ராகு பகவான் உங்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல பயணம் செய்வது சிறப்புங்க. அதுவும் சுபர் வீட்டில் பயணம் செய்தார், அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ராகுவான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல் செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பது இந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வார். 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே போல் தாயார் பாருங்கள், தாயாருக்கு கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ தாயார் கோபப்படாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா வீரிய கிரகம் தாய் ஸ்தானத்தில் பயணம் செய்வதனால. அதே போல் 5ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சூரியன், புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சரியாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய திட்டமிடல் சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு நீண்ட காலம் குழந்தை பார்க்கும்னர்களுக்கு இந்த மாதிரிலேருந்து குழந்தை இருக்கும். இது ஒரு சிறப்பு. அதே போல் 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பாருங்கள் 5ஆம் இடத்துல இருப்பதனால ஒரு சிலருக்கு பாருங்கள் திடீர் பண வருவாயை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல பேரு புகழோட வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13 தேதி பிறகு சுக்கிரன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார்.
5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. அப்போ சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் கொஞ்சம் சிறப்பு இல்லை. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். மகர ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், மகர ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க. ஜூன் 13 தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள். அதே போல் சூரியன் மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது கோபப்படக்கூடாது, கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணும். ஜூன் 15 தேதிக்கு பிறகு சூரியன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். பொதுவாக சூரியனுக்கு 6ஆம் இடம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான இடம். ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். தகப்பனாருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். அதாவது எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியில் முடியுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு. அப்போ ஜூன் 15 தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் காண முடியும் மகர ராசிக்காரர்கள். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். எப்போ? ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரையும் புதன் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது சுலப கடன் கிடைக்கும். அதாவது ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகளை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுப செலவுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த ஜூன் மாதத்தில் முற்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் கூட குரு பகவான் இருக்கிறார். இது மிகப்பெரிய சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு ஒரு மிகச்சிறந்த காலம். ஏன் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல பலமோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நீண்ட காலம் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போக முடியும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல வளமாக இருக்கிறார், பலமாக இருக்கிறார். அப்போ குரு பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதாவது நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்களும் நடக்கும். நீண்ட காலமாக மனசில் இருந்த பாரங்கள்லாம் குறையும். மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க. குரு பகவான் பலமோடு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அடுத்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 11, 12, 13 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களே அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 1, 2, அதே போல் ஜூன் 7, 8, 9, 10, ஜூன் 19, 20, 21, ஜூன் 24, 25, அதே போல் ஜூன் 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.